கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கொண்டைக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அலசின தோலோடு உள்ள உருளைக்கிழங்கு அதோடு போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் குக்கரில் வச்சிட்றோங்க. கொத்தமல்லி எடுத்துக்கிறோங்க, அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோங்க. அடுத்து இஞ்சியையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோங்க. இஞ்சியை நறுக்கி எடுத்துகிட்டு பூண்டையும் நான் முழுசாக போட போகிறேங்க. நீங்கள் பூண்டையும் இஞ்சியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட போடலாங்க. தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறோங்க. பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. அவ்வளோதாங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கோட தோலை உரித்து எடுத்துக்கிறோங்க. உரித்து எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் அதில் பட்டையை போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறோங்க. அதோட இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட தக்காளியை சேர்த்துக்கிறோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச கொண்டைக்கடலையை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோங்க. அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காவை அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி தண்ணியையும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறோங்க. கரண்டியை அந்த கரண்டிலேருந்து குழு கரண்டியாக மாற்றிக்கிறோங்க. மாற்றிக்கிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோங்க. அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அப்படியே கொத்தமல்லி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிறோங்க. சுவையான உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலை மசால் தயாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க.